தட்டையருமாக அறியப்பட்டிருக்கிற தோகை பழனிவேலை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். உலக தாய்மொழி தினத்தில் ஒரு தமிழனாக பிறந்ததில் பெரும் மகிழ்வடைகிறேன். ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வரும் பணக்காரனை போல் படவடமாக இல்லாமல் ஒரு பண்பாளன் வந்துவிட்டு செல்வதை போல மிக எளிமையான முறையிலே நடக்கிற இந்த நிகழ்வு உண்மையிலுமே ஒரு பேரானந்தத்தை தருகிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் உலகத்தில் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஒரு திரைப்படத்தில் பாடல் எப்படி உருவாகிறது, ஒரு படைப்பு எப்படி உருவாகிறது என்பதை ஒரு பாட்டு கொஞ்சம் பின்னணி என்கிற தலைப்பில் யுகபாரதி ஒரு 50 பாடல்கள், அவர் எழுதிய பாடல்களின் அனுபவங்களை மிக சிறப்பாக இந்த நூலில் சொல்லியிருக்கிறார். அதில் சில பாடல்களை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஜோக்கர் அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்தில் ஒரு பாட்டு, ஒரு ஏழை ஒரு பெண்ணை காதலிக்கிறார், அவரும் ஒரு ஏழை. அவர் அந்த சூழலை ஒரு பாடலாக எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் யுகபாரதியிடம் சொல்கிறார். அவர் அந்த வரியில் எழுதுகிறார். எப்படி என்றால், வாசலில் கோலமிட ஆசைப்பட வேணாமே, வாசலே இல்லாவிட்டில் பூசணிப்பு நீதானே. வாசல் வீடே இல்லை, அப்புறம் வாசல் இருக்கும். அதுக்கு சொல்றாரு அடுத்து, வாசல்ல நீ கோலம் போட வேணாம், அந்த வாசல்ல வந்து நீ பூசணி பூனி. அடுத்து, நான் வைரத்தில் தோடு செஞ்சு மாட்டிக்கொள்ள வேணாமே, வைரமாய் நீயும் சேர நகையும் நட்டும் பொய்தானே அப்படின்னு சொல்லி அதில் அழகான வரிகளை சொல்லியிருப்பார். அப்ப ஒரு பாடலை உருவாக்கும் போது எவ்வளவு விஷயங்களை உள்வாங்கி அந்த கதையை தாங்கக்கூடிய அளவில் அந்த பாடலை எழுதணும் அப்படிங்கிறத அந்த பாட்டை படித்தோன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி கேடி பில்லா கில்லாடி ரங்கா அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்தில் அந்த பாண்டியராஜ், இப்போ அவர் ஒரு வெற்றிகரமான ஒரு படைப்பாளர், நல்ல இயக்குனர். அவர் படத்தில் வந்து குறைந்த செலவில் நல்ல உரையாடல் மூலமாக கதையை வெற்றி அடைய செய்வார். அப்படியே வல்லமை மிக்கவர். அவர் வந்து யுகபாரதிகிட்ட சொல்கிறார், சும்மா தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்கிறவர் ஒரு பெண்ணு மேலே காதலை வச்சிடுறாரு, அதான் சூழல், நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லிடுறாரு. உடனே யுகபாரதி, பச்சை கிளி பாட வச்சா, கும்மாளமும் போட வச்சா, வீதியில் ஆட வச்சா பரவாயில்லையா அப்படின்னு. நான் வந்து அந்த காதலன் அந்த பெண்ணு மேலே ஆசை வச்சான்னு தான் சொன்னேன், நீங்கள் இத்தனை வச்சா வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். இப்படி ஒரு கலந்து உரையாடல். கோயிலில் சூடம் வச்சா, கொண்டையில் பூவை வச்சா, பார்வையில் காந்த வச்சாடா அப்படின்னு சொல்லி அப்படி எழுதுறாரு. அதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னாக்க, அந்த பாட்டில் ஒரு இடத்துல வரும் என்னன்னா, முன்னால் நான் காமராசு, அவனால் இப்போ நான் தேவதாசுன்னு எழுதியிருப்பார். உடனே இயக்குனர் கேட்டிருக்கார், காமராசை கொண்டு இந்த பாட்டில் கொண்டு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். உடனே யுகபாரதி சொல்லியிருக்காரு, காமராசன் அவன் சொன்னது வந்து மதன காமராசரையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கிறார். ஒரு பாட்டை எழுதுறது, ஒரு படைப்பை உருவாக்குறதுங்கிறது அந்த அவசரமான உலகத்தில், திரையுலகங்கிறது எப்படி ஒரு அவசரமான சூழலுங்கிறது தெரியும். இருந்தாலும் இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சிருந்து தான் அந்த ஒரு பாட்டை நம்ம எழுத வேண்டிய சூழல் இருக்கிறது அப்படிங்கிறத இதில் படித்தேன். அடுத்து அதே ஜோக்கர் படத்தில் ஒரு பாட்டு வரும், என்னங்க சார் உங்கள் சட்டம், என்ன செய்ய திட்டம் அப்படின்னு. ரேஷன் அரிசியில் புழு அப்படின்ட்டு வரும் அந்த வரி. அடுத்து வந்து கேசவன் போகிற போக்கில் அப்படின்ட்டு வரும். அதில் பாராளுமன்ற நடுவில் கொட்டந்தான் தாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன சார் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வரியுமே சரியில்லாததாக இருக்குது, ஏதாவது சிக்கலாகிற போகுது, பிரச்சனைகளாக ஆகிற பிரச்சனைகளே எழுதிருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து பிரச்சனைகளை தானே சொல்கிறேன், அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி யுகபாரதி சொல்லியிருக்கிறார். இப்போ இது மாதிரியான பாடல்கள். அதே மாதிரி இந்த ஒரு படம், அது என்ன படம்னா, எம் குமரன் சொன்ன மகாலட்சுமிங்களா ஒரு படம், அதில் ஒரு பாட்டு, குங்கும வாசம் கண்டேன், சந்தன வாசம் கண்டேன், என்மேனியில் ஒன் வாசம் கண்டேன் அப்படின்னு இவர் எழுதியிருக்காரு ஆரம்பத்தில். சார் இது வந்து யூத்துக்கு வந்து ஒத்து வராது, ஆனால் ட்ரெண்டாக ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு. உண்மையாலுமே ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு எப்படா
ட்ரெண்டாக சொல்கிறது அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்துருக்காரு. அது கடுப்பில் வந்து சும்மா நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காரு. குங்குமம் வாசம் ஐயையோ, சந்தன வாசம் ஐயையோ, என்மெனியில் உன் வாசம் ஐயையோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க ட்ரெண்டு யூத்து அப்படின்னு அருமையாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாராம். உண்மையாலுமே அந்த படத்தில் அந்த ஐயா ஐயோ அந்த கண்டேன்கிறத எடுத்துட்டு ஐயோ ஐயோ அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்காரு. அது ஒரு பாடல் ஆயிடுச்சு. இப்படிலாம் ஒரு சூழல் வரும் பாட்டில் அப்படின்னு சொல்லி அழகா பதிவு செஞ்சிருப்பார். அதே மாதிரி குக்கு அப்படிங்கிற ஒரு படம், குக்குங்கிற ஒரு படத்துல ஒரு பாட்டு, அதுல ஒரு பொட்டை புள்ள தொட்டதுமே என் கொட்டை மடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு. எழுதி அந்த பாட்டு வெற்றிகரமா ஓடுது. எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஒரு நாள் வீட்டில் அவங்க மனைவி கேட்டிருக்காங்க, என்னங்க இப்படி எழுதிட்டீங்களே அப்படின்னு. என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. ஒட்டப்புள்ள அப்படின்னாக்கா ரெண்டு அர்த்தம் இருக்கு. கண்ணு பார்வை தெரியாதவங்களும் அந்த அர்த்தத்தில் வச்சுக்கலாம். அந்த படத்துல கதாநாயகியும் கதாநாயகனும் பார்வை இல்லாதவர்கள். அப்ப நீங்க இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு பார்வையற்றவர்கள் வந்து நீ கொச்சைப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவர் வந்து ரொம்ப வேதனைப்படுறார். என்னடா இது, நம்ம இவ்வளவு முன்னாயத்தத்தோட ரொம்ப யோசிச்சு சொற்களை நம்ம வந்து பயன்படுத்தினாலும் இப்படி ஒரு எதிர்வராத ஒரு பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னு மனம் வந்து போனாராம். இப்படி ஒரு படைப்புகள் வந்து அவ்வளவு சாதாரணம் உருவாகிறது இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுலேயே வந்து ஒரு 2 வரி வரும் பாருங்க. எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா தொட்டு விட்டால் அவளால் நான் ஆனேன் அழகு ரோஜா அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருப்பார் இளையராஜா அழகு ரோஜா. அதே மாதிரி வித்தகராம் சொற்களில் கண்ணதாசன் அவள் தொட்டதனால் நான் ஆனேன் மன்னதாசன். அதுல எப்படி அந்த இலக்கிய சொற்களை அந்த திரைப்படத்திலையும் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத அழகா அவர் சொல்லியிருப்பார். முடிஞ்ச அளவுக்கு அந்த திரையுலகத்துல இலக்கிய வரிகளை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத அழகா சொல்லியிருப்பாரு. கடைசியா ஒரே ஒரு பாடல் மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். அவர் எழுதிய முதல் பாடல் என்ன இது ஆனந்தம் அப்படிங்கிற நினைக்கிறேன். அந்த ஒற்றை நாணயம் அப்படின்னு பல்லாங்குழில் வட்டம் பார்த்தேன். அதில் வந்து முதன்னு இவரை வந்து கவிதையெல்லாம் நல்லா எழுதுறீங்க, ஒரு பாட்டு எழுதி கொடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இவர் வந்து சூழலை சொல்லிட்டாங்க. இவர் வந்து எழுதியிருக்கார். முதல்ல வந்து எதெல்லாம் வட்டமாக இருக்குமோ அதெல்லாம் வந்து ஒரு 50 வட்டத்துக்கு மேலே நிறையா எழுதியிருக்கார். எப்படின்னா உதாரணமாக பல்லாங்குழில் வட்டம் பார்த்தேன், கண்ணில் கண்மணி பார்த்தேன், செவந்தி பூவின் நடுவில் பார்த்தேன், புல்லாங்குழலின் துளையை பார்த்தேன், தேசிய கொடியின் சக்கரம் பார்த்தேன். இப்படி வட்டம் எங்க இருக்குதுல அதை பூரா அவர் எழுதியிருக்காரு. எழுதிட்டு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ஒரு அவங்களுக்கு திருப்தி இல்லாம ஒரு 2-3 மாதம் அப்படியே ஓடி இருக்கு. அப்ப இசையமைப்பாளர் வந்து எதாச்சியாக அந்த எஸ்.ஏ. ராஜ்குமார் வந்து எதாச்சியா அந்த பாடல் வரியை வந்து சும்மா எடுத்து பார்த்துருக்கார். பார்த்த உடனே ரொம்ப அழகா எழுதியிருக்காரு இந்த பையன். இந்த பையனை நம்ம வந்து விட்டுறக்கூடாது, நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எஸ்.ஏ. ராஜகுமார் வந்து லிங்குசாமிகிட்ட சொல்லியிருக்காரு. உடனே அவரை வர சொல்லி இந்த பாடலில் நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி, இந்த பல்லவி நல்லா வந்துருச்சு, சரணம் வந்து நீங்கள் என்ன எழுதுங்க அப்படின்னு இருக்காரு. எழுதுறதுக்காக யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அது வரவே இல்லை. அது எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அந்த படைப்பூக்கம் இருக்கணும். படைப்பூக்கம் இருக்கும்போது நிறைய எழுதுவோம், சில நேரத்தில் எதை வச்சாலும் வராது. அது மாதிரி எல்லாம் எழுதிட்டார். முடிவை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத தெரியல. அந்த படத்தோட சூழல் வந்து கதாநாயகி வந்து ஒரு ஒற்றை ₹1 நாணயத்தை கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து சரி எப்படி கடைசியாக முடிக்கணுங்கிறது அவருக்கு தெரியல. அவர் ஒரு இரவு நேரத்தில் ஒன்றுமே தோணாமல் விடிஞ்சா வந்து பாடல் வந்து பதிவு செய்யக்கூடிய சூழல். மாடியில் போய் நின்றுக்கிட்டு அப்படியே ஒரு பெருமையாக பார்க்குறாரு இரவு நேரத்தில். அப்போ கண்ணதாசன் எழுதின ஒரு பாட்டு ஓடுது. அதில் வந்து மயக்கம் என்ன மௌனம் என்ன அதை வரும். அப்படியே அன்பு காணிக்கை தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும், அன்பே அப்படின்னு சொல்லிட்டு வரும். உடனே இவருக்கு சட்டுன்னு ஒரு பொறி வருது. உடனே என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, கடவுள் வந்து காணிக்கை கேட்டால் கூட தரமாட்டேன், இந்த நீ கொடுத்த காசை கடவுள் வந்து காணிக்கை கேட்டால் கூட நான் அதை தரமாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சாராம். இது என்னன்னாக்க, ஒரு படைப்புங்கிறது எந்த சூழலில் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. கண்ணம்மா கண்ணம்மா அப்படிங்கிற ஒரு பாட்டை நம்ம யுகபாரதி தான் எழுதியிருப்பாரு.
அந்த பாட்டுல வந்து அந்த பாடல் வரிகளை சொல்லாம அதுல ஒரு வரியை வந்து சொல்லுவார். வைரமுத்து அண்ணாவை பத்தி சொல்லும்போது, நாயகனே உன் நாட்டிய பேச்சை கேட்டால் கேட்க தெய்வமும் தேரில் வருவார், நாம் பொய்யென கிளம்பி போவார் அப்படிங்கிற மாதிரி அண்ணாவை பத்தி வைரமுத்து எழுதியிருப்பாராம். இதை வச்சுதான் அந்த பாடல்ல சில வரிகளை நான் பயன்படுத்தினேன் அப்படின்னு யுகபாரதி சொல்றாரு. அப்ப ஒரு திரைப்பட பாடல்ல எப்படியெல்லாம் அந்த பாடலை உருவாக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கு, சொற்களை எப்படியெல்லாம் அடுக்க வேண்டியதா இருக்கு, எப்படி பயன்படுத்த வேண்டியதா இருக்குது அப்படிங்கிறத இதுல நிறைய பதிவு செஞ்சிருக்காரு. அவருடைய வெற்றி பாடல்கள் 50 பாடல்களை வந்து பதிவு செஞ்சிருக்காரு. நிறைய சொல்லலாம், கால சூழல் கருதி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். கடைசியா ஒரே ஒரு இது, இவர் என்ன சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா, எவ்வளவு பெரிய வெற்றியாளனாக இருந்தாலும் வாய்ப்பும் சூழலும் அமைந்தால்தான் அவர் வெளி உலகத்துக்கு தெரிய வருவார். அது மாதிரி தான் மொழியும் அப்படிதான். வாய்ப்பையும் சூழலையும் நாம் உருவாக்க வேண்டும். நம் மொழியை நாம் பெருமையாக நினைத்து பேச வேண்டும். அப்பொழுதுதான் மொழி வாழும். மொழி இல்லை என்றால் நாம் வாழ மாட்டோம், ஒரு இனம் அழிந்துவிடும் என்கிற இந்த நாளிலே சொல்லி இந்த நூல் வந்து மிக முக்கியமான நூல் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே சார், தமிழர்களுடைய வாழ்வோட சினிமா எப்படி ஒன்றிணைந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். இலங்கை தமிழர்களும் சரி, நம்ம தமிழ்நாட்டு தமிழர்களும் சரி, சினிமாவை ஒரு வாழ்க்கை முறையாகவே எடுத்திருக்கோம். அதை ஒரு டாப்பிக்காக எடுத்து யுகபாரதி எழுதிய நூலை மையப்படுத்தி நம்ம தோகை பழனிவேல் சிறப்பாக பேசினார். இந்த யுகபாரதி கிட்ட அவர் மேற்கோள் காட்டின ஒரு விஷயம் இருக்கு. அந்த ரிதமிக்கா சொல்லியிருப்பாரு, அவசகுணமான வார்த்தை அது. ஐயோ அப்படிங்கிறது யமனுடைய மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க, அவசகுணமான வார்த்தை. அந்த மகாலட்சுமி படத்துல அந்த ஐயோங்கிற அந்த அபசகுணமான வார்த்தையை ரிதமிக்கா வச்சிருப்பாரு. ஐயோ ஐயோ உன் கண்கள் ஐயோ அப்படின்னு அந்த பாட்டு பூரா வரும். அந்த பாட்டை படமாக்கிய விதமும் ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அந்த நாட்டியமா இருக்கட்டும், நடமா இருக்கட்டும், அந்த படமாக்கிய விதமா இருக்கட்டும். அதே போல யுகபாரதி கும்கில ஒரு பாட்டு எழுதியிருப்பார். ஐயையோ ஆனந்தமே, அந்த ஐயையோன்ற வார்த்தையை ஆனந்தமா சொல்றான் பாருங்க. கவிஞன் படைப்பாளிங்கிறது அந்த இடத்துலதான் நிரூபிக்கப்படுறான். தோகை பழனிவேலை நான் சட்டையராக தான் பார்த்துருக்கேன், மனவை இலக்கிய வட்டத்தின் நகைச்சுவையான பேச்சாளர் அப்படின்ட்டு. இந்த முறை அவர் ரொம்ப சீரியஸா பேசியிருக்காரு, கருத்தாளமா பேசியிருக்காரு. இதன் மூலமா நான் ஆர்வமா என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, தீவிர வாசிப்புல ஈடுபட்டிருக்காருன்னு தெரியுது. தீவிர வாசிப்புல ஈடுபடும் போது அந்த நகைச்சுவை